இன்றைக்கி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் யூனிட் 2 பார்க்க போகிறோம். யூனிட் 2 என்ன அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஸோ இதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா எல் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது சிடிஎஃப்டி. சரிங்களா? பொதுவாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சிக்னலில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி. செகண்ட் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆஃப் டிங்கிற கண்டினியூஸ் டைம் சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சிடிஎஃப்டி இருக்குது, கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆஃப்ங்கிற டிஸ்க்ரீட் டைம் சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதுக்கப்புறம் டிடிஎஃப்டி அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப்டி, அதுக்கப்புறம் எஃப்எஃப்டி அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து யூனிட் 2ல் பார்க்கும்போது கண்டினியூஸ் டைம் சிக்னலை மட்டும்தான் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிற எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிடிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எல் ட்ரான்ஸ்ஃபார்மாக பார்க்கலாம். ஸோ எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கும்போது எக்ஸ் ஆஃப் டிங்கிற கண்டினியூஸ் டைம் சிக்னலுக்கு எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிற எஸ் டொமைன் சிக்னல் கிடைக்கும், அதாவது எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் சிக்னல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். த டைம் டொமைன் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எஸ் டொமைன் சிக்னல் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் சிக்னல் that is equal to L transform of x of t. So x of t is a continuous time signal. Capital X of is a L transform of x of t. சரிங்களா? இது வந்து ஃபார்முலா. x of tக்கு வந்து L transform அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி நம்மளுக்கு வேல்யூ வரும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை வந்து L transform of x of t equal to capital X of s, that is equal to integration minus infinity to plus infinity x of t e power minus st into dt. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ அதனால் இதை டூ சைடட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் சைடட் பார்க்கலாம், ஆர் ஒன் சைடட் பார்க்கலாம். இந்த டூ சைடடை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பைலேட்ரல் எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சேம் ஃபார்முலா இங்கே வந்து லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து ஒன் சைடட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர் யூனிலேட்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த இன்டெகிரேஷன் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ நம்ம எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். பொதுவாக வந்து லிமிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம யூனிலேட்ரலாக பைலேட்ரல்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா? பொதுவாக வந்து எல் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் இசட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கும்போது சமேஷன் இருக்கும். இங்கே இன்டெகிரேஷன் போட்டிருப்போம், அங்கே சமேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஆஃப் டியை ப்ராசஸ் பண்ணுவோம், அங்கே வந்து எக்ஸ் ஆஃப் என்னை வச்சு ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்ன சொன்னோம், எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து அனலிசிஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியை வந்து பண்ணுறோம். கண்டினியூஷன் சிக்னலை வந்து அனலிசிஸ் பண்ணும்போது ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா எல் ட்ரான்ஸ்ஃபார்ம், செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சிடிஎஃப்டி. ஸோ இந்த எல் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற எஸ்ஸுங்கிற டேர்ம் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சி சொல்கிறாங்க. எஸ் ஈக்குவல் டு சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். சிக்மாவுக்கு பேர் என்ன அப்படின்னா நெபர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நெபர் பர் செகண்ட்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா அப்படிங்கிறது ரேடியன் ஃப்ரீக்வன்சி ஆர் ரியல் ஃப்ரீக்வன்சி. இதை ரேடியன் பர் செகண்ட் அப்படின்ற சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே போட்டுக்கிற இந்த ஒமேகா போட்டிருக்கோம்ல, இது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக போடுற ஒமேகா ஓம் சிம்பிள் மாதிரி போட்டிருப்போம். கண்டினியூஸ் டைம் சிக்னலில் உள்ள ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒமேகா. இதே இது வந்து டிஸ்க்ரீட் டைம் சிக்னலில் வந்து பார்க்கும்போது டபிள்யூ மாதிரி ஒமேகா போட்டிருப்பாங்க. அது வந்து டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் ரெப்ரசன்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ஒமேகான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா வந்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறோம். அந்த கிராஃபுக்கு பேர் வந்து எஸ் பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ் பிளைனில் சிக்மாங்கிற டேர்ம் வந்து மைனஸ் சிக்மாவிலேருந்து ப்ளஸ் சிக்மா வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒமேகாங்கிற டேர்ம் வந்து ஜே ஒமேகாங்கிற டேர்ம் வந்து
மைனஸ் ஜே ஒமேகாலேருந்து ப்ளஸ் ஜே ஒமேகா வரைக்கும் வேரி ஆகும். சிக்மா அப்படிங்கிற டேர்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பார்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒமேகாங்கிற டேர்மை வந்து இமேஜினரி பார்ட்டாக நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா. சரிங்களா? இந்த பிளேனுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சி பிளேன் ஆர் எஸ் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து சிக்மாவும் ஒமேகாவும் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி நான் அப்போ சொன்ன மாதிரி தான் திஸ் ஃபிகர் இஸ் கால் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சி பிளேன் ஆர் எஸ் பிளேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்.